وَظَلَّلْنَا عَلَيْكُمُ الْغَمَامَ وَأَنزَلْنَا عَلَيْكُمُ الْمَنَّ وَالسَّلْوَىٰ كُلُوا مِن طَيِّبَاتِ مَا رَزَقْنَاكُمْ وَمَا ظَلَمُونَا وَلَٰكِن كَانُوا أَنفُسَهُمْ يَظْلِمُونَ وَإِذْ قُلْنَا ادْخُلُوا هَٰذِهِ الْقَرْيَةَ فَكُلُوا مِنْهَا حَيْثُ شِئْتُمْ رَغَدًا وَادْخُلُوا الْبَابَ سُجَّدًا وَقُولُوا حِطَّةٌ نَّغْفِرْ لَكُمْ خَطَايَاكُمْ وَسَنَزِيدُ الْمُحْسِنِينَ فَبَدَّلَ الَّذِينَ ظَلَمُوا قَوْلًا غَيْرَ الَّذِي قِيلَ لَهُمْ فَأَنزَلْنَا عَلَى الَّذِينَ ظَلَمُوا رِجْزًا مِّنَ السَّمَاءِ بِمَا كَانُوا يَفْسُقُونَ وَإِذِ اسْتَسْقَىٰ مُوسَىٰ لِقَوْمِهِ فَقُلْنَا اضْرِب بِّعَصَاكَ الْحَجَرَ فانفجرت منه 12 عينا قد علم كل أناس مشربهم كلوا واشربوا من رزق الله ولا تعثوا في الأرض مفسدين وإذ قلتم يا موسى لن نصبر على طعام واحد فادع لنا ربك يخرج لنا مما تنبت الأرض من بقلها وقثائها وفومها وعدسها وبصلها قال أتستبدلون الذي هو أدنى بالذي هو خير اهبطوا مصرا فإن لكم ما سألتم وضربت عليهم الذلة والمسكنة وباءوا بغضب من الله ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير الحق ذلك بما عصوا وكانوا يعتدون உங்கள் மீது மேகங்களை நிழலிடச் செய்தோம் மன்னு சல்வா எனப்படும் உணவை உங்களுக்கு இறக்கினோம் நாம் உங்களுக்கு வழங்கிய தூய்மையானவற்றை உண்ணுங்கள் அவர்கள் நமக்கு அநியாயம் செய்யவில்லை மாறாக அவர்கள் தமக்குத்தாமே அநியாயம் செய்வோராக இருந்தார்கள் இந்த ஊருக்குள் நுழையுங்கள் அதில் நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக உண்ணுங்கள் அதன் நுழைவாயிலில் பணிந்தவர்களாக செல்லுங்கள் ஹித்தத்துன் மன்னிப்பாயாக என்று கூறுங்கள் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிப்போம் நன்மை செய்வோருக்கு கூலியை அதிகப்படுத்துவோம் என்று நாம் கூறியதை நினைத்து பாருங்கள் ஆனால் அநியாயக்காரர்கள் தமக்கு கூறப்பட்டதை திரித்து அது அல்லாத வேறு சொல்லாக மாற்றிவிட்டனர் எனவே பாவம் செய்வோராக இருந்ததால் அநியாயக்காரர்கள் மீது வானிலிருந்து வேதனையை இறக்கினோம் மூசா தமது சமுதாயத்திற்காக தண்ணீர் வேண்டியபோது இப்பாறையை உமது கைத்தடியால் அடிப்பீராக என்று கூறினோம் உடனே அதிலிருந்து 12 நீரூற்றுகள் பீரிட்டு ஓடின ஒவ்வொரு பிரிவினரும் தமது நீரருந்தும் இடத்தை அறிந்து கொண்டனர் அல்லாஹ் வழங்கிய உணவிலிருந்து உண்ணுங்கள் பருகுங்கள் பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரியாதீர்கள் என்றும் கூறினோம் மூசாவே நாங்கள் ஒரே வகையான உணவை பொறுத்து கொள்ளவே மாட்டோம் எங்களுக்காக உமது இறைவனிடம் இறைஞ்சுவீராக பூமி விளைவிக்கும் அதன் கீரை வெள்ளரி கோதுமை பருப்பு மற்றும் வெங்காயம் போன்றவற்றை அவன் எங்களுக்கு வெளியாக்கி தருவான் என்று நீங்கள் கூறியபோது எது சிறந்ததோ அதற்கு பகரமாக தாழ்ந்ததை கேட்கிறீர்களா ஏதேனும் ஒரு நகரத்தில் இறங்கிவிடுங்கள்
நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர் கூறினார். அவர்கள் மீது இழிவும் வறுமையும் விதிக்கப்பட்டது. மேலும் அவர்கள் அல்லாஹ்வின் கோபத்திற்குள்ளானார்கள். இதற்கு காரணம் அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை மறுப்பவர்களாகவும் நியாயமின்றி நபிமார்களை கொலை செய்பவர்களாகவும் இருந்ததுதான். அவர்கள் மாறு செய்து வரம்பு மீறுவோராக இருந்ததும் இதற்கு காரணம்.